ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்மளோட சேனலில் பார்த்தீங்கன்னா ஸ்கின் ஒயிட்னிங்கான ஒரு ஜூஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். இந்த ஜூஸ் குடித்தாலே போதுங்க, ஒரு 3 மாதத்துலேயே உங்களோட ஸ்கின் கலர் பார்த்திங்கன்னா நல்லாவே ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகி வரும். அந்த அளவுக்கு எஃபெக்டிவான ஒரு ஜூஸ் தான் நான் வந்து இன்றைக்கி ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த ஜூஸ் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, இந்த ஜூஸ் குடிக்கிறனால நமக்கு என்னென்ன ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது, இது குடிக்கிறனால நமக்கு எதுவும் சைடு எஃபெக்ட்ஸ் வருமா அப்படிங்கிற எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோவை நீங்கள் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு தெளிவாக புரியும். அதுக்கப்புறமா இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ண ஆரம்பிங்க. இப்போ வாங்க அந்த ட்ரிங்க் வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, அது என்ன ட்ரிங்க் அப்படிங்கிறதெல்லாம் வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம ரெடி பண்ணக்கூடிய ஜூஸ் நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏபிசி ஜூஸ். இந்த ஜூஸ் பற்றி நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கலாம், ட்ரை பண்ணியும் பார்த்துருக்கலாம், சில பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். நான் எல்லாத்துக்குமே ஒரு பொதுவான விளக்கத்தை வந்து இதில் கொடுத்துருக்கேன். தெரிஞ்சவங்களாக இருந்தாலும் தெரியாதவங்களாக இருந்தாலும் இந்த வீடியோவை பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து கண்டினியூ பண்ண ஆரம்பிங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா இதில் நிறைய டீட்டெயில் சொல்லியிருக்கேன். ஃபர்ஸ்ட், இந்த ஜூஸுக்கு ஏன் ஏபிசி ஜூஸ் அப்படின்னு பேர் வந்தது அப்படின்னா, இது வந்து பார்த்திங்கன்னா ஏ ஃபார் ஆப்பிள், பி ஃபார் பீட்ரூட், சி ஃபார் கேரட், அதில் இருக்க ஃபஸ்ட் லெட்டர் தான் எடுத்து ஏபிசி ஜூஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது குடிக்கிறது மூலயமா நமக்கு நிறைய வந்து பெனிஃபிட்ஸ் இருக்குது. முக்கியமாக பார்த்திங்கன்னா நம்மளோட ஸ்கின் கலர் பார்த்திங்கன்னா நல்லாவே சேஞ்ச் ஆகி வரும். அதுக்காக தான் நிறைய பேர் இந்த ஜூஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணி குடிப்பாங்க. அது மட்டும் இல்லை, சில டாக்டர்ஸே பார்த்திங்கன்னா ஒரு சில காரணங்களுக்காக இந்த ஜூஸ் வந்து குடிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ப்ரிஸ்கிரிப்ஷனில் எழுதி கொடுப்பாங்க. இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கக்கூடிய ஒரு ஜூஸ் பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த ஜூஸ் குடித்தா கண்டிப்பாக ஸ்கின் ஒயிட்னிங் ஆகும், அதில் எந்த மாற்றமும் இல்லை. அதே மாதிரி உங்கள் ஸ்கின் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு க்ளோவாக பாலிஷாக இருக்கும். இந்த ஜூஸ் குடிச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கேன்சர் வராது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. உங்களோட வெயிட் லாஸ்க்கும் பார்த்திங்கன்னா இந்த ஜூஸ் வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இந்த ஜூஸ் பார்த்திங்கன்னா நீங்கள் இப்போ நினச்சாலும் ப்ரிப்பேர் பண்ணி குடிச்சிடலாம். ஆனால் இந்த ஜூஸில் ஆப்பிள், பீட்ரூட், கேரட் எந்த அளவுக்கு சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரு அளவு இருக்குது. அது அளவுக்கு சேர்த்தாதான் நமக்கு எந்த விதமான சைடு எஃபெக்ட்ஸும் வராது. அதே மாதிரி இதை குடிக்கிறதுலேயும் ஒரு விதிமுறைகள் இருக்குது. இது ரெண்டையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா தான் உங்களுக்கு இது குடிக்கிறது மூலயமா எந்த விதமான சைடு எஃபெக்ட்ஸும் வராமல் அவாய்ட் பண்ணிக்க முடியும். இப்போ நீங்கள் ஒன் டைம் வந்து இந்த ஜூஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணி குடிக்க போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு எவ்வளோ அளவு எடுத்துக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறேன். ஆப்பிள் வந்து 1 எடுத்துக்கோங்க. அதே மாதிரியே பீட்ரூட் வந்து 1 எடுத்துக்கணும். மீடியம் சைஸ் பீட்ரூட் இருக்கும் இல்லையா, அது வந்து ஒரு அளவு 1 எடுத்துக்கோங்க. கேரட் பார்த்திங்க அப்படின்னா 2 எடுத்துக்கலாம். கேரட் வந்து 2க்கு மேலே அதிகம் சேர்க்காதீங்க. இப்போ பெரிய கேரட்டாக இருந்தது அப்படின்னா ஒரு கேரட் எடுத்துக்கோங்க. இப்போ நான் வீடியோவில் காமிச்சிருக்க மாதிரி கேரட் வந்து கொஞ்சம் பெருசாக இருந்தது அப்படின்னா ஒரு கேரட் வந்து போதுமானதாக இருக்கும். இந்த அளவுகளில் தான் நீங்கள் வந்து ஒரு டைம் குடிக்கிறதுக்கு இந்த 3 பொருட்களையுமே எடுத்துக்கணும். நான் திரும்பவும் சொல்கிறேன், ஆப்பிள் 1, மீடியம் சைஸ் பீட்ரூட்டாக இருந்தது அப்படின்னா 1, பெரிய சைஸாக இருந்தது அப்படின்னா அதில் பாதி ஆட் பண்ணிக்கோங்க. கேரட் வந்து 2க்கு மேலே சேர்க்க வேண்டாம். இப்போ நான் சொன்ன அளவுகளை பயன்படுத்தி நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் ஜூஸ் வந்து ரெடி பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது, இந்த ஜூஸை நம்ம எப்போல்லாம் குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். இந்த ஜூஸ் வந்து பார்த்திங்கன்னா டெய்லி பேஸஸ் வந்து குடிக்காதீங்க. ஏன்னு பார்த்திங்கன்னா டெய்லி நீங்கள் இந்த ஜூஸ் எடுத்துக்கும் போது உங்களோட ஸ்கின் கலர் பார்த்திங்கன்னா நல்லாவே சேஞ்ச் ஆகும். ஆனால் உங்களுக்கு இதன் மூலயமா ஒரு சில சைடு எஃபெக்ட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா தெரிய ஆரம்பிக்கும். குறிப்பாக பார்த்திங்கன்னா பீட்ரூட் நீங்கள் வந்து டெய்லி பேஸஸில் எடுத்துக்கும் போது உங்களோட கிட்னியில் பார்த்திங்கன்னா ஸ்டோன் ஃபார்ம் ஆகிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. அதுக்கப்புறம் கேரட்டும் டெய்லி பேஸில் எடுத்துட்டோம் அப்படின்னா கேரட்டில் உள்ள இந்த ஆரஞ்சு கண்டென்ட் பார்த்திங்கன்னா நம்ம டெய்லி எடுத்துக்கும் போது நம்மளோட ஸ்கின் கலர் வந்து ஒரு மாதிரி ஆரஞ்சு கலரில் வந்து தெரிய ஆரம்பிக்கும். இதை நீங்கள் நோட் பண்ணி பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதனால தான் நம்ம இந்த மாதிரி ஜூஸை வந்து டெய்லி பேஸஸில் எடுத்துக்கக்கூடாது. இப்போ நான் 2 மட்டும்தான் உதாரணத்துக்கு சொல்லியிருக்கேன் சைடு எஃபெக்ட்ஸாக. இது மாதிரி நிறைய சைடு எஃபெக்ட் நம்ம சொல்லிகிட்டே போகலாம். இது குடிக்கிறதுல நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. அதுபோல் கொஞ்சம் சைடு எஃபெக்ட்ஸும் பார்த்திங்கன்னா இருக்க தான் செய்யுது. இப்போ உங்கள் எல்லாருக்கும் ஒரு டவுட் வரும், டெய்லி குடிக்கக்கூடாதுன்னு சொல்கிறீங்க, ஸோ எப்போலாம் இதை குடிக்கிறது அப்படிங்கிற மாதிரி கேட்பீங்க. இது எப்போல்லாம் குடிக்கலாம் அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த ஜூஸ் வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறமா அந்த விஷயத்துக்கு போகலாம். இப்போ ஜூஸ் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக பார்த்திங்கன்னா நான் வந்து எடுத்த எல்லா பொருட்களையுமே நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அப்போ தான் மிக்சியில் போட்டோன்னே நல்லா அரைப்பட்டு வரும். இதை தண்ணி ஊற்றாமல் அரைச்சி எடுத்துக்கணும். இதை அரைக்கும் போது 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் புழிஞ்சு விட்டு அரைச்சிக்கோங்க. அது கூட இஞ்சி சேர்க்கலாம், புதினா இலையும் சேர்த்துக்கலாம். இப்போ நான் எல்லாத்தையும் சேர்த்து மிக்சியில் அரைச்சி தனியாக ஒரு கிளாஸில் வந்து எடுத்து வச்சுக்கிறேன்.
இப்போ பாருங்கள், ஜூஸ் உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். நான் வந்து இதை வடிகட்டலை. ஏன்னு பார்த்தீங்கன்னா, வடிகட்டாமல் குடிச்சிங்க அப்படின்னா தான் அதோட சத்துக்கள் எல்லாமே நம்மளோட பாடிக்கு போய் சேரும். வடிகட்டிட்டிங்க அப்படின்னா அந்த சத்துக்கள் எல்லாமே சக்கையோட போயிடும். வடிகட்டி தான் குடிக்கணும் அப்படின்றவங்க வடிகட்டி வேணால் குடிச்சிக்கோங்க, வேறு வழி இல்லை. இந்த மாதிரி நீங்கள் குடிக்க போகிறீங்க அப்படின்னா இதை நீங்கள் குடிக்கும்போது உங்களுக்கு ஸ்மூத்தி குடித்தா எப்படி இருக்குமோ அது போல் தான் இருக்கும். இதில் வந்து ஸ்வீட்னஸ்க்காக நான் இப்போ எதுவுமே ஆட் பண்ணலை. ஏன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சேர்த்துக்கக்கூடிய அந்த 3 பொருட்களுமே பார்த்திங்கன்னா ஸ்வீட்னஸ் இருக்கும். அந்த ஸ்வீட்னஸே நமக்கு போதுமானதாக இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு பத்தலை அப்படின்னா நீங்கள் சுகர்லாம் எதுவும் ஆட் பண்ண வேண்டாம். 1 டேபிள் ஸ்பூன் வேணும்னா ஹனி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த ஜூஸை நம்ம எத்தனை முறை குடிக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஒரு வாரத்துக்கு 3 முறை இந்த மாதிரி ஜூஸ் ரெடி பண்ணி நீங்கள் குடிச்சிட்டு வரலாம். ஏன் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கான விளக்கங்கள் எல்லாமே இந்த வீடியோவில் முன்னாடியே பார்த்துருப்பீங்க. 3 நாட்கள் குடிங்கன்னு சொல்லியிருக்கேன். அது எப்படி குடிக்கணும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் மண்டே ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா டியூஸ்டே விட்டுட்டு வெட்னஸ்டே அதுக்கப்புறமா இந்த ஜூஸ் ப்ரிப்பேர் பண்ணி குடிங்க. அதே மாதிரி தேர்ஸ்டே விட்டுட்டு ஃப்ரைடே வந்து இந்த ஜூஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணி குடிங்க. இப்போ ஒரு வாரத்துக்கு 3 முறை இந்த ஜூஸ் வந்து நீங்கள் குடிச்சிருப்பீங்க. இப்போ ஒவ்வொரு நாள் நம்ம கேப் விட்டுருப்போம் இல்லையா, டியூஸ்டே, தேர்ஸ்டே, சாட்டர்டே இந்த 3 நாட்களுக்கும் இந்த ஜூஸ் குடிக்காமல் இப்போ இந்த 3 காய் பழங்கள் இருக்குது பாருங்கள், இதை நீங்கள் அப்படியே வெறும் வாயில் சாப்பிட்டுட்டு வாங்க. இப்போ உங்களால் பீட்ரூட் பார்த்திங்கன்னா பச்சையாக சாப்பிட முடியாது. ஆப்பிள் சாப்பிட்ருவீங்க, கேரட் சாப்பிட்ருவீங்க. ஆனால் பீட்ரூட்டை யாராலையுமே பச்சையாக சாப்பிட முடியாது. உங்களால் சாப்பிட முடியும் அப்படின்னா நீங்கள் பச்சையாக சாப்பிட்டுக்கோங்க. பச்சையாக சாப்பிட முடியாது அப்படிங்கிறவங்க வந்து பீட்ரூட்டை அரை வேக்காடு நல்லா வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் சாப்பிட்டுட்டு வாங்க. இந்த முறைப்படி நீங்கள் இந்த ஒரு ஜூஸை ப்ரிப்பேர் பண்ணி குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த விதமான சைடு எஃபெக்ட்ஸும் இல்லாமல் உங்களோட ஸ்கின்னை வந்து நல்லா வந்து ஒயிட்டன் பண்ணிக்க முடியும். இப்போ இந்த ஜூஸை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி ஒரு மாதத்துக்கு நீங்கள் குடிச்சிட்டு உங்களோட ஸ்கின்ல பார்த்திங்கன்னா நல்ல ஒரு சேஞ்சஸ் வந்து தெரிய ஆரம்பிக்கும். அதை அப்படியே நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள். மினிமம் ஒரு 3 மாதத்துக்காவது நீங்கள் இந்த ஜூஸை வந்து ட்ரை பண்ணுங்கள். நல்ல ஒரு மேக் ஓவர் உங்களோட ஸ்கின் டோனில் வந்து பார்க்க முடியும். அது மட்டும் இல்லை, உங்களோட ஸ்கின் நல்ல பாலிஷாக எப்பயுமே பளபளன்னு மின்ற மாதிரி இருக்கும். நம்மளோட ஹேருக்கும் பார்த்திங்கன்னா இது நல்ல ஒரு பெனிஃபிட்டான ஒரு ஜூஸாக இருக்கும். இந்த ஜூஸ் பார்த்திங்கன்னா ஒரு 10 வயது குழந்தையிலேருந்து எத்தனை வயது உள்ளவங்களாக இருந்தாலும் தாராளமாக குடிச்சிட்டு வரலாம். இது குடிக்கிறனால உங்களுக்கு சத்துக்கள் தான் அதிகமாகுமே தவிர வேறு எந்த ப்ராப்ளம்ஸும் க்ரியேட் ஆகாது. இப்போது வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் பாருங்கள், இந்த முறைப்படி தான் நான் வந்து இந்த ஜூஸை ப்ரிப்பேர் பண்ணி குடித்தேன். அதனால் எனக்கு எந்த விதமான சைடு எஃபெக்ட்ஸும் இல்லாமல் என்னோடய ஸ்கின் கலரை நல்லாவே வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணிக்க முடிஞ்சுது. நீங்களும் இந்த முறைப்படி வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு வாங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் என்ன அப்படிங்கிறத நம்மளோட கமெண்ட்டில் வந்து கீழே சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும், ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஃபேமிலிக்கும் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள்.